டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் கதிர்வீச்சு கசிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் அருள்வேல்ராஜிடம் கேட்கலாம். வணக்கம் அருள்வேல்ராஜ், இந்த கதிர்வீச்சு எப்படி அது லீக் ஆயிருக்கு? வணக்கம் பானு. அதாவது டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு மற்ற பல நாடுகளிலிருந்து பொருட்கள் கொண்டு வருவது வழக்கம். அதே போன்று இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய பிரபலமான மருத்துவமனை ஒன்றுக்கு இஸ்தான்புல் என்ற நாட்டிலிருந்து கதிரியக்க கருவி ஒன்று வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதிரியக்க கருவியானது விமான முனையத்திலிருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு வரும்போது அதனை சோதனை செய்யும் போது அதில் சில கசிவு இருந்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த கதிரியக்க கருவி சோதனை செய்யப்பட்டது. இதன் பின் அந்த குறிப்பிட்ட மருத்துவமனை சேர்ந்த அதிகாரிகள் அங்கு கூப்பிடப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் விமான நிலையத்திற்கு வருகிறார்கள். அதே போன்று அந்த இடத்திற்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்திருக்கிறார்கள். அங்கு சென்று அந்த குறிப்பிட்ட அந்த கருவியை அவர்கள் சோதனை செய்ய போது இது சிறிய அளவிலான கசிவு தானே தவிர இதில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதுதான் நடைபெற்றது பானு. அருவேல், இப்ப இந்த கதிர்வீச்சு கசிவுனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? இத விமான நிலைய அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க இதை பத்தி? இல்லை, இந்த கதிரியக்க கருவியிலிருந்து வெளியேறிய இந்த கசிவு காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்று டெல்லி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் கூறியிருக்கிறது. தவிர உள்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங்கும் தற்போது தேசிய மீட்பு படையினர் அங்கு விரைந்திருந்ததாகவும் அவர்கள் சோதனையிட்டு தனக்கு அளித்த தகவலின்படி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார்கள். தவிர இந்த தேசிய மீட்பு படையினரின் சீஃப் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னர் ஊடகங்களுக்கு தகவல் அளிக்கும் போது பயணிகள் போக்குவரத்து இதனால் எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். பானு, நன்றி அருள்வேல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.